அங்கே போகிற இடத்துல ஒதுங்கி இருந்த பழைய கட்சிக்காரெல்லாம் வர்றான். 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவன்லாம் வர்றான். கட்சிக்கு ஒரு புத்தெழுச்சி ஏற்பட்டிருக்கு, ஒரு புத்துணர்வு ஏற்பட்டிருக்கு. கட்சி முன்னை விட இப்பொழுது வலுப்பெற்றிருக்கு. இந்த பொதுக்குழுவில் எந்த பொதுக்குழுவும் இல்லாத அளவுக்கு 99% ஆஜரானதும், அவங்க ஆரவாரமாக 2:30 மணி நான் முடிக்கிற வரைக்கும் ஒரு ஆள் எழுந்திருக்கலைங்கிறத விட ஆரவாரமாக ஒவ்வொன்றுக்கும் கைதட்டி வரவேற்றதும், பொதுக்குழு கட்டுக்கோப்பா கட்சியினுடைய உயிர் நாடி பொதுக்குழு தான். அதை கைப்பற்றணும்னு முந்தி முடிச்சாங்க. 5 லட்சம் தாரு 6 லட்சம் தாருன்னு அப்பயே ஒருத்தரும் போகலை. 1250 பொதுக்குழு உறுப்பினர்கள் அபிடவிட் போட்டு வீடியோவில் பதிவு பண்ணி நான் கொண்டு எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணேன். போட்டி பொதுக்குழு நடத்தினதுக்கு அப்பொழுது பின்னணியில் திமுக அமைச்சரவை இருந்தது. 65 பேர் தான் போனாங்க. தினமலர் கூட போட்டி பொதுக்குழு புஸ்வானம்னு போட்டது. அது ஒரு பெரிய கண்டம் கட்சிக்கு. அதை கடந்து வந்தோம். ரொம்ப இணக்கமாக இருந்தீங்க திமுக கிட்டத்தட்ட 9. அதாவது நான் வெளிப்படுத்திக்கிறது இல்லை, ஜீரணிச்சுக்கிறது. எங்களை உரிய வரை மற்றவங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகள் எங்களுக்கு அவங்க கொடுக்க தயாராக இல்லை, கொடுக்கல. அதை பற்றி மனசுக்குள்ள வருத்தம் இருந்தது. சரி, தொகுதிகள் வரும்போதாவது ஈக்குவலாக கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி எல்லாருக்கும் சமமாக கொடுங்கன்னு கேட்டோம். அந்த வாதத்தை அவங்க எடுத்துக்கிட்ட காதலே வாங்கிக்கல.